ஆதிரா ஜங்ஷனில் முட்டை பரோட்டா சுவையில் கருப்பு கவுனி அவல் வச்சு ஒரு சூப்பரான உப்புமா செய்ய போகிறோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் உடலுக்கு ரொம்ப சத்தானது. சுகர், ப்ரெஷர், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களாம் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இது செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2-3 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியவும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 சின்ன சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும், அதில் தான் நம்மளுக்கு சுவையே இருக்குது. நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளியை நசுக்கி விட்டு வதங்கவும் அதில் ஒரு கையளவுக்கு தேங்காய் பூவை போட்டு அந்த தேங்காய் பூ ஈரப்பதத்திலேயே மேலும் தக்காளி நல்லா வதங்குற மாதிரி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நான் சைடில் 150 கிராம் கருப்பு கவனி அவல் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் போல் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இது 3லிருந்து 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஊறிடுச்சு. அதிகமாக ஊற வச்சிடாதீங்க. அவல் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த கருப்பு கவுனி அவலை அந்த பாத்திரத்தில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறுங்க. இந்த அவலை சேர்த்து 1 நிமிஷம் கிளறினாலே நம்மளுக்கு போதுமானது. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலைகளை நீங்கள் தூவிக்கலாம். புதினா இலைகள் தூவினாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே முட்டை பரோட்டா டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். என்ன சால்னா மட்டும்தான் மிஸ்ஸிங். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இன்னொன்று, மில்லட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.